அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசர்கள் என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்ற விவரங்களில் ஒரு பகுதியை கடந்த தொடரிலே பார்த்தோம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நேசிக்கிறானா என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஒருவன் தான் அறிவானே தவிர அவருடைய உள்ளத்திலே நேசம் இருப்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்ற சான்றுகளை எல்லாம் கடந்த தொடரிலே பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? இறைநேசர் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த மனிதர் இறைவனை நேசிக்கிறார், அப்படி அர்த்தமும் இருக்கிறது. அல்லது அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அப்படி அர்த்தமும் இருக்கிறது. அப்போ அந்த அர்த்தத்தில் மனிதன் இறைவனை நேசிக்கிறான் என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எந்த மனிதனுடைய உள்ளத்தில் உள்ளதையும் இன்னொரு மனிதன் அறிய முடியாது. இதற்கான சான்றுகளை எல்லாம் கடந்த தொடரில் நம்ம பார்த்து விட்டோம். இப்போ இறைவன் ஒருத்தன் நேசிக்கிறான் என்று இப்படி கண்டுபிடிக்கிறது. ஒருத்தர் இறைநேசர் என்று சொன்னால் இறைவன் அவரை நேசிக்கிறார் என்று அர்த்தம். இறைவன் ஒருவனை நேசிக்கிறான் என்று சொல்வதாக இருந்தால் அந்த இறைவன் சொன்னாலே தவிர யாருக்கும் தெரிய முடியாது. இறைவனாக என்ன செய்யணும், இவரை நான் நேசிக்கிறேன் என்று நபிமார்கள் வழியாக வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டாலே தவிர மற்றவர்களை இறைவன் நேசிக்கிறான் என்று சொல்ல முடியுமா என்றால் சொல்லவே முடியாது. ஏன்னா இறைவனுடைய மனசில் உள்ள, மனித மனதில் உள்ளதை நமக்கு அறிய முடியாது. இறைவனுடைய மனதில் உள்ளதை நம்மால் அறிய முடியுமான்னா முடியாது. இப்போ நபிமார்களை எல்லாம் நம்ம இறை நேசர்கள்னு சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும்? இறைவனை அதை நமக்கு சொல்லிவிட்டான். இறைவனை தேர்ந்தெடுத்து கொண்டோம் என்று சொல்லி அவரை தூதராக நியமித்து விட்டார். அப்போ அவங்கள நம்ம இறைநேசர் என்று அறியலாம். காரணம் என்னென்று கேட்டால் இறைவனை நமக்கு சொல்லிவிட்ட காரணத்தினால். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபித்தோழர்களை குறித்து இவங்களெல்லாம் இறைநேசர்கள் என்று நற்சான்று வழங்கியிருக்கிறார்கள். அதை நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். ஏன் அறியலாம் என்று கேட்டால் இறைவன் வஹி மூலமாக நபிகளுக்கு தெரிவித்து அவங்க நமக்கு தெரிவித்து விட்டார்கள். அப்போ இறைவனாலோ இறை தூதராலோ இறைநேசர்கள் என்று யார் அறிவிக்கப்பட்டார்களோ அவங்க தான் இறைநேசர்கள். பத்ரில் கலந்து கொண்டவர்கள் இறைநேசர்கள் நம்ம சொல்ல முடியும். பையத்துர் ரிதுவான் என்ற அந்த மரத்தடியில் செய்த ஒப்பந்தத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்து கொண்டார்களோ அவங்களெல்லாம் இறைநேசர் அப்படி சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும் என்று கேட்டால் அல்லாஹ் அதை சொல்லிட்டான். இந்த மரத்தடியிலே உடன்படிக்கை செய்தவர்களை நான் பொருந்தி கொண்டேன். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறானா என்பதை அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் சொல்லி இருக்கிறானோ அவங்கள தவிர வேறு ஆளுக்கு சொன்னோமே ஆனால் நாம் அல்லாஹ் மேலே இட்டுக்கட்டுன்னு அர்த்தம். நான் அவரை நேசிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க மாட்டான்ல. நீங்கள் ஒரு ஆளை பிடிச்சி ஒரு ஆளை இறைநேசருங்கிறீங்க, அவர் நடிச்சிருக்கலாம், இறைநேசர் இல்லாமல் இருக்கலாம், வெளிப்படையான செயல்களை வைத்து நீங்கள் இறைநேசர் என்று நம்பி இருக்கலாம். ஆனால் மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, அவரை நான் நேசிக்கிறேன் ஏன் விஷயமா முடிவு செய்ய நீ யார்? நான் ஒருத்தனை நேசிக்கிறேனா இல்லையா என்பதை நான் தானே முடிவு செய்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் கேட்டானேயானால் நமக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் மறுமை நாளில் அல்லாஹ் 3 சாராரை அழைத்து விசாரிப்பான். 3 சாரார், நிறைய பேர் விசாரிப்பான். ஒரு 3 சாராருடைய விசாரணையை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அது வித்தியாசமான ஒரு விசாரணையாக இருக்கும். 3 சாரார் யாருன்னு கேட்டால் நல்ல மார்க் அறிஞர்கள், கெட்ட மார்க் அறிஞர்கள் இல்லை, சரியான மார்க்கத்தை சொன்ன மார்க் அறிஞர்கள், குர்ஆன் ஹதீஸ் படி உள்ளதை உள்ளபடி சொல்கிறாங்கல்ல, அப்படியான மார்க் அறிஞர்களை எல்லாம் கூப்பிடுவான். கூப்பிட்டு என்ன செய்வான்னு கேட்டால், உனக்கு நல்ல ஒரு அறிவை கொடுத்துருந்தேனே, ஒரு ஆற்றலை கொடுத்துருந்தேனே, திறமையை கொடுத்துருந்தேனே, நீ எனக்காக என்ன செஞ்சாய் அப்படின்னு. ஒரு மார்க் அறிஞர்கள் இது மாதிரி நிறைய பேரை கேட்பான். மார்க் அறிஞர்னு ஒரு கேட்டகரி, அந்த கேட்டகரியில் உள்ள ஆட்களை கூட்டு ஒருத்தரையாக விசாரிப்பான். அவர் என்ன சொல்வார்னு கேட்டால், நான் உன்னுடைய மார்க்கத்தை கற்றேன், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணினேன், சத்தியத்தை எடுத்து சொன்னேன், நன்மையை ஏவுனேன், தீமையை தடுத்தேன், இந்த மாதிரி அவர் செஞ்சதையெல்லாம் சொல்லுவார். அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டால், நீ சொல்கிற சரிதான், செஞ்சாய். எதுக்கு செஞ்சாய்? லியுகால அன்னக காரி உன்,
நீ ஒரு அறிஞன் என்று சொல்லப்படணும். எதுக்கு நீ செஞ்சா? கற்றுக் கொடுத்தனா நிஜம்தான். நீ அந்த மாதிரி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் போது உன் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டால், நம்ம இப்படி பேசுகிறத பார்த்துட்டு நல்ல பேச்சாளர், நல்ல அறிவாளி, நல்ல சிந்தனையாளர் என்று நம்மளை மக்கள் பாராட்டணும். அந்த பாராட்டணுங்கிற நோக்கத்துக்கு தான் நீ செஞ்சாய். அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது, பாராட்டி விட்டார்கள். உலகத்தில் இருக்கிற மக்கள் உன்னை பாராட்டி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இவனை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிடுவான். அப்போ இந்த அறிஞர் உலகத்தில் வாழ்ந்தார்ல, அவரை பற்றி நம்மளாம் என்ன நினச்சிருப்போம்? நம்ம காலத்தில் வாழ்ந்த அறிஞராக இருந்தார் அல்ல ஒவ்வொரு காலத்தில் உள்ள வாழ்ந்த அறிஞராக இருந்தால் அந்த மக்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இவர் நல்லடியாரு, உண்மையை சொல்கிறாரு, சரியான மார்க்கத்தை சொல்கிறாரு, தைரியமாக சொல்கிறாரு, வளையாம, அப்படி தான் நினச்சிருப்பாங்க. இவர் கண்டிப்பாக ஒரு நல்லடியாராக தான் இருப்பார் என்று மக்களாக நினச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே அல்லாஹ் என்ன நினச்சாங்க தான் தெரியுது. மக்கள் இப்படி நினைக்கிறாங்க, அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? அவன் கல்வை பார்க்குறவனா இருக்கிறான். இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர் நோக்கம் சரியில்லை. இவர் மார்க்கத்தை இதை சொன்னால் ஆகிரத்தில் கூலி கிடைக்கும், அதிகமான தர்ஜா கிடைக்கும், உயர்ந்த அந்தஸ்தில் மறுமையில் இருக்கலாம், அதுக்கு அவர் பிரச்சாரம் செய்யலை. எதுக்கு பண்ணுறாரு? மக்கள் நம்மளை புகழணும், நம்மளை பாராட்டணும் என்பதற்காக செய்கிறார்னு சொல்லி இவரை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்க நல்லா சொல்லிடுவான். அதாவது கூலி கொடுக்காட்டாலும் பரவாயில்லை, இந்த தன்மைக்காக வேண்டி இவர் போகிற இடம் நரகம். நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காரு. உன்னுடைய பிரச்சாரத்துக்கு கூலி இல்லை அப்படின்னு சொல்லாமல் நரகத்திற்கு கொண்டு போகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்? நம்ம ஒருத்தரை நல்லவர் என்று நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், உலகமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் வேறு மாதிரி நினைக்கிறான். அவன் நினச்சது இப்போ தான் தெரியுது. எப்போ? மறுமையில் நடக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டிடுறாங்க. ஆனால் எந்தெந்த நபருக்குன்னு எடுத்து காட்டல, பொதுவாக தன்மையை தான் எடுத்து காட்டுறாங்க. அதனால் நம்ம எத்தனை அறிஞர்களே, எத்தனை பெரியார்களே, எத்தனை கடந்த காலத்தில் வாழ்ந்த நல்ல அறிஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றிலாம் அவுலியா மகான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடந்த காலத்தில் பெரிய அந்த இமாம் இருந்தாங்க, இந்த இமாம் இருந்தாங்கலாம் சொல்கிறோம். இருக்கலாம், அவங்க இறை நேசராகவும் இருக்கலாம், இறை நேசர் இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னு கேட்டால் நீங்கள் இறைநேசர் எதை வச்சு சொல்லுவீங்க? உண்மையை சொல்கிறாரு, குரானை சொல்கிறாரு, ஹதீஸை சொல்கிறார், அதை வச்சு சொல்லுவீங்க. அல்லாஹ் அதோட ப்ளஸ் இதையும் பார்க்குறான், கல்வையும் பார்க்குறான், அதையும் பார்க்குறான். இந்த சொல்லக்கூடியவருடைய உள்ளம் என்ன மாதிரி இருக்கிறது என்பதையும் சேர்த்து பார்க்குறான். அப்போ அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒரு அறிஞருக்கு இந்த கதி ஏற்படும். நல்ல அறிஞர், கெட்ட அறிஞருக்கு அவன் கெட்டவனாக இருக்கிறனாலே நரகத்துக்கு போயிடுவான். இந்த விசாரணை அவனுக்கு கிடையாது. அவன் தான் கெட்ட வேலை செய்கிறான, கெட்ட பிரச்சாரம் பண்ணுறான, மார்க்கத்தில் பொய்யான மார்க்கத்தை சொல்கிற அறிஞர்களுக்கு உள்ளதில்லை இது. அவனை இப்படி விசாரிக்க வேண்டியதில்லை. நீ எங்கடா மார்க்கத்தை சொன்னால அனுப்பிடுவான். இது நல்ல விஷயத்தை சொன்னவனுக்கு தான் இந்த நிலைமை. அப்போ சரியான மார்க்கத்தை சொல்லி இருக்கிறவரை மக்கள்லாம் நல்லவர் நினைப்பாங்க. அவரும் கூட நம்ம நல்லதாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு. அங்கே போய் பார்த்தா கேட்டடியாராக இருக்கார், நரகவாசி ஆகுறாரு. அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் இந்த கல்வி கற்றுக் கொடுக்குறவர் இருக்குல்ல, கல்வியின் மூலம்தான் இருக்கிறதுல அதிக நன்மைகளை மறுமையில் அடைய முடியும். ஒருத்தன் ஒரு ஆள் கல்வி கற்றுக் கொடுத்துட்டான்னு சொன்னால் அதை யாரெல்லாம் அமுல்படுத்துகிறாங்களோ அவங்க கூலி இவனுக்கு சேர்த்து கிடைக்கும். இவனுடைய பிரச்சாரத்தை கேட்டு ஒருத்தங்க தௌஹீதுக்கு வந்து விட்டான்னு வைங்க, ஒருத்தன் ஷிர்க்லேருந்து விடுபட்டான்னு வைங்க, ஒருத்தன் தொழுகையாளியாக மாறிட்டான்னு வைங்க, அவனுடைய தொழுகை இபாதத்துகள் எல்லாம் யாருக்கும் சேர்த்து நன்மை பிரச்சாரம் செஞ்சவனுக்கு கிடைக்கும். அவன் மார்க்க அறிஞர் என்று சொன்னால் அவனுடைய மார்க்க அறிவை பிரச்சாரம் பண்ணிய காரணத்தினால் பல பல மடங்கு நன்மைகள், பலருடைய நன்மைகள் அவருக்கு கிடைக்கும். அப்படி ஒரு அந்தஸ்துக்குரிய காரியத்தை செஞ்சுட்டு இவன் நரகத்துக்கு போகிறான், கெட்டடியாராக இருக்கிறான். அப்போ உலகமெல்லாம் நல்லடியார்னு சொல்லுது, அல்லாஹ் இடத்துல கெட்டடியார் ஆகிடுறாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம எப்படி அவுளியா பட்டம் கொடுக்குறது? அந்த அவுளியா இந்த அவுளியா இந்த பெரியாருங்கிறீங்களா? அது யார் அல்லாஹ் அறிவிச்சானா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? அவர் சரியான மார்க்கத்தை சொன்னார்னா அந்த விஷயத்தை மட்டும் பாருங்கள். சரி, வெளிப்படையாக குரான் படி இருக்குது, அதை ஏற்றுக்கிட்டு போங்க. ஹதீஸ் படி இருக்குது, ஏற்றுக்கிட்டு போங்க. செய்தி ஏற்றுக்கிட்டு போகணுமே தவிர ஆள் அங்கீகரிக்கிறதுக்கு நீங்கள் யார்? அவர் நல்லவரா கெட்டவரா என்பது நானில் முடிவு செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் எடுத்து கொடுக்குறான். இது ஒரு சாரார், இவர் ஒரு ஆள். ரெண்டாவது சாரார் யாருன்னு கேட்டால் குடை வள்ளல். அல்ல பணத்தை கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பணத்தால் நிறைய கொடுத்தான்னு சொன்னால் அவங்களும் மறுமையில் அதிக நன்மை அடைஞ்சிருவாங்க ஏழைகளை விட. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு நாள் கேட்குறாங்க, ஏழை சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை தொழுக சொல்கிறீங்க, நாங்களும் தொழுகிறோம், பணக்காரங்களும் தொழுகிறாங்க, அதில் சமமாயிடுறோம், நாங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாக நிற்கிறோம். அது மாதிரி எத்தனை வணக்க வழிபாடுகளை எங்களுக்கு கற்றுத்தர்றீங்க. அது இப்போ செல்வந்தர்களும் அதை செய்கிறாங்க, நாங்களும் செஞ்சிடறோம். இப்போ செல்வந்தர்கள் எங்களை இதில் மிஞ்ச முடியலை. அதே நேரத்தில் செல்வந்தர்கள் பணத்தை வச்சுக்கிட்டு வாரி வாரி வழங்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க, ஒன்று ஒன்றுக்கு நன்மை கிடைக்கும். அந்த விஷயத்தில் நாங்கள் அவங்களை மிஞ்ச முடியலையே,
ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, மற்ற பொருளாதாரம் இல்லாத மற்ற விஷயங்கள்ல எல்லாம் நாங்கள் செல்வந்தர்களோடு போட்டி போட்டு அவங்களுக்கு நிகராக அவங்களுக்கு மேலாக அமல்கள் நாங்கள் செஞ்சிடறோம். ஆனால் பணம் இருக்கிற காரணத்தினால் அவங்க ஒரு பெரிய தரஜை அடைகிறாங்களே. இப்போ நிறைய பேருக்கு தர்மம் செஞ்சால் நிறைய நன்மை கிடைக்கும்ல. பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தாருன்னா பள்ளிவாசலுக்கு அதுக்கு இதுக்கு கொடுத்தாருன்னா ஒன்று ஒன்றுக்கு நன்மை வருமே. ஒவ்வொரு ஏழைக்கு உதவி செய்யும் போது இவருக்கு வரவு வைக்கப்படுமே. அப்போ இவருடைய நன்மை பட்டியல் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். அப்போ இது இப்படி உறுத்தலாக இருக்குன்னு ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போனா ஒன்று சொல்லித்தர்றேன், அவங்களை மிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்க தான தர்மத்தை எல்லாம் மிஞ்சி நீங்கள் மேலே போயிடுவீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு 33 தடவை நீங்கள் சொல்லுங்கள், இதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அவங்கள மிஞ்சிருவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் போகுது, மறுபடியும் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இதை கேள்விப்பட்டு அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை பணக்காரங்க மட்டுமா சொல்லிக் கொடுக்க முடியும்? ஏழைகளுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த திக்ர்களை யாரும் செஞ்சுட்டாங்க? செல்வந்தர்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தாலிக்க ஃபதுலுல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய அருள். என்ன செய்கிறது? அல்லாஹ்வை நாடி கொடுக்குறோம், அது இனிமேல் மிஞ்ச முடியாது உங்களுக்கு. அவங்களோட நீங்கள் போட்டி போடுறதுக்கு நான் எல்லாம் சொல்லி தந்தேன், அதையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ செல்வத்தினால் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைச்சிடும். அவங்க மேல்நிலையில் தான் இருப்பார்கள். சரியான செல்வந்தராக இருந்தால் அவர் ஏழைகளோடு என்ன செய்வார்? அதிகமான தரஜாவை அடையக்கூடியவராக இருப்பார். இந்த ஹதீஸில் வழங்குது. அப்படிப்பட்ட பயன் தரக்கூடிய ஒரு செல்வந்தரை எல்லாம் கூப்பிடுவான். மறுமையை நல்ல செல்வந்தர்களையா அழைச்சி விசாரிப்பான்ல, பணக்காரங்க கூப்பிடுவான். அந்த பணக்காரர் எப்படி பணக்காரரு? நல்ல காரியத்துக்கு வாரி வாரி வழங்குற கஞ்சன் இல்லை. கஞ்சன் வந்து கஞ்சத்தனத்துக்காக அவன் போயிடுவான் நரகத்துக்கு. யாரை கூப்பிடுவான்ல? செல்வந்தராகவும் இருந்து நல்ல காரியத்தில் அவர் பங்கு இல்லாமல் இருக்கார். எந்த நல்ல காரியம் வந்தாலும் அவருடைய பொருளாதார பங்களிப்பு இருந்தே தீரும். அப்படி நடந்து கொண்ட செல்வந்தர்களையா கூப்பிடுவோம். அவர்களை கூப்பிடும்போது இருந்தவன் நம்ம அந்த வாழ்ந்த காலத்து மக்கள் என்ன மாதிரி நம்பி இருப்பாங்க அவரை? ஒரு செல்வந்தர் இருக்கிறாரு, எந்த நல்ல காரியம் அவர் வணக்க வழிபாடு எல்லாம் செய்கிறார், நல்ல மனிதராகவும் இருக்கிறாரு, ப்ளஸ் வந்து வாரி வாரி வழங்குறாரு, எந்த நல்ல காரியத்தை கேட்டாலும் கொடுத்துட்றாரு. அப்போ நம்மளாம் என்ன நினைப்போம்? இவர் எங்கே போயிருப்பார் தெரியலையே, இவர் செய்கிற தர்மத்துக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த தரஜா கிடைக்கும் தெரியலையே, பெரிய இறைநேசராக இருப்பார்ன்றது நம்ம நினச்சிருப்போம். அந்த மாதிரி நினைத்துக்கிட்டு இருக்கிற ஆளை கூப்பிடுவான்ல, இதே மாதிரி கேட்பான், நீ என்ன செஞ்ச, உனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தேனே என்று கேட்பான். அவர் என்ன செய்வார்? நான் தான் எந்த ஒரு அரப்பணியாக இருந்தாலும் என் பங்கு இல்லாமல் இருக்காத, நான் அள்ளியில் கொடுத்தேன். நான் வாழ்ந்த காலத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு என்று கேட்டாலும் நான் கொடுக்காமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லுவார். உண்மையை தான் சொல்கிறார். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான, கதப்த, நீ பொய் சொல்கிறாய். ஏன் பொய் சொல்கிறான்னு கேட்டால், கொடுத்தது உண்மை, உனக்காகங்கிறான், அதான் பொய். உனக்காக கொடுத்தேன்னு சொல்றீங்கள, அதில் நீ பொய் சொல்கிறாய். ஏன்னு கேட்டால், எதுக்கு நீ கொடுத்தாய் என்றால், லியுகால அன்னக ஜவாதுன், உன்னை வள்ளல் என்று சொல்லணும். எதுக்கு நீ தர்மம் செஞ்ச? அதை கொடுக்கும்போது மனசில் என்ன வரும்? நம்மளை குடைவுடன் பாராட்டணும். அப்படி இப்படி கொடுக்குறவன் இதனால் மறுமையில் பெரிய தரஜா கூடும் நினைக்க மாட்டேங்கிறான். கொடுக்கும்போதே மனசில் என்ன வருது? அவனை பாராட்டணும், அவனை புகழணும். வெளியே போய் 4 பேர் பார்த்தாலும் வள்ளல் வர்றாரு, கொடை வள்ளல் வர்றாருன்னு பேசணும். இப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுத்தான்னு சொன்னால் அதுக்கு என்ன பயன் கிடைக்குங்க? அதுக்கு நரகம் கிடைக்கும். ஏன்னு கேட்டால், அல்லாவுக்காக செய்கிற ஒரு வணக்கத்தை வந்து பெருமைக்கு செஞ்சுட்டான். இறைவனுக்காக செய்கிற ஒரு வணக்கத்தை வந்து பெருமைக்கு செஞ்சதுனால எல்லாம் என்ன செய்வான்? இவனை வந்து வள்ளல் என்று சொல்வதற்காக நீ செஞ்சாய், அதனால இவனை நரகத்துக்கு எடுத்து செல்லுங்கள். அப்போ நம்ம என்ன வழங்குறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார் நினைக்கிறாங்கிறது கண்டுபிடிக்க இயலாது. நம்ம எல்லாரும் நல்லடியார் நினச்சிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் பெரிய வந்துட்டு ஒரு கூப்பிட்டான்ல, எங்கே கொண்டு வைக்க போகிறான்னு தெரியாது தான் நினைப்போம். மறுமையை நல்லா அவர் அழைக்கும்போது நம்மளும் நிற்போம்ல. மகசரில் அந்த செல்வந்தரை அழைக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எல்லாரும் தான் அங்கே நிற்போம், எல்லாரும் தான் பார்ப்போம். நம்மளாம் நின்று நினைப்போம், வந்துட்டார் வள்ளல், எப்படி அள்ளியல் கொடுத்தவர் தெரியுமா, எங்கே கொண்டு எல்லாம் வைக்க போகிறான்னு தெரியலையே, இவருடைய தரஜா எங்கே, அப்படி நினச்சிக்கிட்டு நம்மளாம் இருப்போம். அல்ல நினச்சோம் ஒரு அடிச்சு போன நரகத்துக்கு கொண்டுருவோம். அப்போ என்ன நல்லடியார்? நீங்கள் என்ன முடிவு செய்ய நல்லடியார? இந்த மாதிரி செயல்களை வச்சு நீங்கள் முடிவு செய்ய இயலுமா? அதே மாதிரி அடுத்து யாரை கூப்பிடுவோம்னா ஷஹீத். ஷஹீதுனா என்ன? உள்ளதில் ஒரு நபிமாருக்கு அடுத்து அவன் தான். ஷஹீதுனா உயிரை தியாகம் செய்து சும்மாவா, அல்லாவுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி போர்க்களத்தில் இறங்கி உசுரை தியாகம் செஞ்சுவிட்டான். சாவுறதுக்கு பயப்படலை. காசு பணத்தை தியாகம் செய்கிற பெரிய விஷயம் கிடையாது, உயிரே கொடுக்குறதுங்கிற சின்ன விஷயமா? அதனால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யூஃபர்லி ஷஹீது குல்லு தம்பின் நிலத்தைன், ஷஹீதுகளுக்கு வந்து உயிர் தியாகிகளுக்கு வந்து எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும், கடனை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் வந்து ஒரு பெரிய துரோகம் செய்கிறார் ரசூலுடைய காலத்தில். மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் வந்து மக்கா வெற்றிக்காக வேண்டி படையெடுத்து போகிறாங்கல்ல,
அந்த செய்தி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மக்காவில் மதீனாவில் இருந்த ஹாத்திப் என்ற ஒரு சஹாபி மக்காவில் உள்ளவங்களுக்கு தெரிவிக்கிறார். இவர் சஹாபி, ஆனால் இவர் எதிரிகளுக்கு தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறாரு? இந்த மாதிரி படையெடுப்பதற்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மக்காவை நோட்டி வர போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் எழுதி அனுப்பிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இது ஒரு வகையிலையோ அதை யார் மூலமாக தெரிஞ்சிருச்சு. உடனே ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு, ஒரு பெண் அந்த கடிதத்தை கொண்டுட்டு போகுது, இந்த இடத்துல நிற்கும், அதை வழிமறித்து அந்த கடிதத்தை கைப்பற்றிட்டு வாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுப்புகிறாங்க. அப்போ அலிரலியல்லாஹு இன்னும் சில பேர் போய் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணை பிடிச்சி கடிதத்தை கேட்குறாங்க, இல்லைங்குது. கடைசியில் சோதிச்சு பார்த்துருவோன்னு சொன்ன உடனே அது கொண்டையில் மறைச்சி வச்சிருந்த கடிதத்தை எடுத்து கொடுக்குது. அதில் இந்த ஹாத்திப்ங்கிற ஒரு சஹாபி எழுதின விஷயம் இருக்குது. உடனே என்ன செய்கிறாங்க, ரசூல்லாட்ட வந்து கொடுத்தவுடனே அவனை கொல்லணும் அப்படிங்கிறாங்க இருக்கிற சஹாபாக்கெல்லாம். ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பான்னு சொல்லி. இல்லை, நான் வந்து மக்காவில் சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, உறவினர்லாம் இருக்கிறாங்க, அவங்களால என்னுடைய குடும்பத்துக்கு ஆபத்து வரக்கூடாது, அதுக்காக அவங்களுக்கு சில விஷயங்களை நான் கொடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் என் குடும்பத்தை நசுக்க மாட்டாங்க. வேறு வேறு ஆட்களுக்கெல்லாம் சொந்த பந்தங்கள் வலுவாக இருக்கிறாங்க, எனக்கு அப்படி நிலையில் இல்லை, அதுக்காக நான் செஞ்ச துரோகம் செய்கிறதுக்கான செய்யலைன்னு ஒரு ரிப்ளை சொல்கிறார். இந்த ரிப்ளை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறாங்க, இவர் உண்மையை தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க, இவரை கொல்லணும் தண்டிக்கணும்னு சொல்லும் பொழுது, இவர் பத்ர் போரில் கலந்துக்கிட்டவங்க உங்களுக்கு தெரியாதாங்கிறாங்க. பெரிய துரோகம் செஞ்சுருக்கிறாரு, அந்த துரோகத்தை மன்னிக்கிறாங்க. எதுக்காக வேண்டி? இவர் பத்ரில் கலந்துக்கிட்டவர், பத்ரில் கலந்துட்டால் எல்லாம் முடிஞ்சு என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போகிறார். பத்ர் போரில் அந்த பால்வா சாவாங்கிற அந்த போரில் சின்ன நம்பரில் இருக்கும் பொழுது அழிவு நிச்சயம் இருக்கிற ஒரு போரில் கலந்து கொண்டு உயிருக்கு பயப்படாமல் நின்று போராடினார்ல, அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டவராக இருக்கிறதுனால இவர் செஞ்ச ஒரு பெரிய துரோகத்தை நான் மன்னிக்கிறேன், இந்த துரோகத்துக்காக தண்டனை கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க. அவர் அப்படின்னா எப்படிப்பட்ட அந்தஸ்து ஷஹீதுங்கிறது? அப்போ போர்க்களத்தில் உயிரை கொடுக்குறவருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை வந்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த மாதிரி ஆட்களை கூப்பிடுவான் இப்போ ஷஹீதுகள். இப்போ நம்மளாம் என்ன நினச்சிருப்போம், நம்ம காலத்தில் ஒருத்தர் அல்லாவுக்காக வேண்டிய போய் நுழைஞ்சு போராடி செத்துட்டார்னு வைங்க, இவர் இந்த அந்தஸ்தில் இருப்பார், அப்படி தானே நினச்சிட்டு இருப்போம். எங்கே போய் நிப்பாட்டுவோன்னு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன செய்வான், நல்லா கேட்பான், நீ என்னப்பா உனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருந்தானே, உடல் வலிமையெல்லாம் கொடுத்துருந்தானே, நீ என்ன செஞ்சாய்? நான் உனக்காகத்தானே போரிட்டு நான் வந்து உயிரையை மாய்த்து கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அல்லாஹ் என்ன செய்வான், பொய் சொல்கிற, போர் செஞ்சது உயிரை மாய்த்து கொண்டது உண்மை, இந்த உனக்காக தான் பொய்ங்கிறான்ல. எது பொய்? எனக்காகன்னு சொல்கிறீங்கள, அது பொய். நீ அந்த போருக்கு போகும்போது என்ன நோக்கத்தில் போன? போய் நம்ம வீர தீரமாக போரிட்டோம் என்று சொன்னால், செத்துட்டாலும் கூட சாகாட்டாலும் நம்மளை எல்லாரும் வீரன்னு பாராட்டுவாங்க, செத்துட்டோம் என்றாலும் நம்முடைய பேர் விளங்கும், நம்முடைய மரணத்துக்கு பிறகு என்ன செய்யும், மாவீரர் என்ற மக்கள் எல்லாம் பாராட்டுவார்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு தான் இவர் என்ன செஞ்சாரு, அந்த போரில் ஈடுபட்டாராம். அல்லாஹ் சொல்லுவான். அப்போ இந்த நோக்கத்துக்கு தான் செஞ்சிருக்காரு, அவனுக்கு தெரியுது, நமக்கு இந்த தெரியாது. வெளியில் உள்ள செயல் மட்டும் தான் நமக்கு தெரியுது, அல்லாஹ்வுக்கு எது தெரியுது, அவர் செயலும் தெரிகிறது, அந்த செயலுக்கு பின்னாடி உள்ள நோக்கமும் தெரிகிறது. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், இவரை இழுத்துட்டு போங்க நரகத்துக்கு, நீ வல்லண்டு வீரண்டு பேர் வாங்க தானே செஞ்ச, பேர் வாங்கியாச்சு, நீ செத்த பிறகு எல்லாம் பாராட்டிட்டாங்க உடனே, நீ எதற்காக செய்தாயோ அது கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு போகணும்னு இழுத்து சேர்றோம். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம், அல்லாஹ் ஒருத்தரை நல்லடியார்னு சொல்கிறாங்கிறத நீங்கள் எப்படி முடிவு செய்வீங்க? அல்லாஹ் அவரை அதான அர்த்தமாவது. நீங்கள் சொல்கிற அவுலியாவுக்கு என்ன அர்த்தம், இவரெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று அல்லாஹ் இவரை நேசிக்கிறான், அல்லாஹ் இவரை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி தான் அப்துல் காதர் ஷாகுல் மீது ஏர்வாடி இப்ராஹிம் சாண்டி யாரையும் நீங்கள் பேர்களை சொல்லி அவங்களெல்லாம் இறைவனுடைய நேசர்கள்னு சொல்கிறீங்க. நேசர்கள்னு சொல்வதற்கு என்ன ஆதாரத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் யார்? அல்லாஹ் அவரை நேசித்தான்னு சொல்ல நீங்கள் யார்? அல்லாஹ்வுடைய மனசில் நுழைஞ்சி அறிந்து வரக்கூடிய ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறானா? அல்லாஹ்வுடைய மனசில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்போ தான் சொல்ல முடியும். ஒன்று அல்லாஹ் வெளிப்படையை அறிவித்தால் சொல்ல முடியும், இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய மனசில் உள்ள நம்ம இப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படி சொல்ல முடியுமா? எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் அவுளியான்னு ஒரு ஆளை சொன்னீங்கன்னா பாவம் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு வினாடியும் ஒரு மனிதர் உங்களோட வாழ்ந்த ஒரு மனிதரை, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதரை அல்லாஹ் ரசூலை இறை நேசர்னு சொல்லாமல் இருக்கும்போது நீங்களாக ஒருவரை இறைநேசர் அவுலியா என்று சொல்வீர்களே, ஆனால் அந்த ஒவ்வொரு வினாடியும் என்ன செய்றீங்க, அல்லாஹ் கோபத்தை ஏற்படுத்துறீங்க. நீ எப்படா நான் ஒரு ஆள் நேசிச்சது நீ எப்படி சொல்லுவ? நான் ஒரு ஆளை நேசிச்சனா இல்லையான்னு முடிவெடுக்க நீ யார்? ஒரு ஆள் விஷயமா இன்னொரு ஆள் முடிவெடுத்தா ஒத்துக்குறோமா? நம்ம எடுக்க வேண்டிய முடிவை நமக்கு இன்னொருத்தர் ஒரு நண்பன் எடுத்தால் நம்ம ஒத்துக்குறோமா? ஏன் முடிவு நீ இப்படி எடுப்ப? அப்போ அல்லாஹ்வுடைய முடிவு நீங்கள் எடுத்துருவீங்களா? அல்லாஹ் ஒருவரை நேசித்தாரா இல்லை என்ற அப்போ முதல்ல அவுலியாக்களுக்கு சக்தி இருக்க, ஆற்றல் இருக்க. ரெண்டாவது விஷயம், ஒருவர் அவுலியா நீங்கள் சொல்ல இயலுமா? அதுக்கான அதிகாரம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குதா? இல்லை.
இன்னும் சொல்ல போனால் மறுமை நாளில் அல்லாஹ் வந்து எல்லா நபிமார்களையும் இந்த மாதிரி நபிமார்களையும் விசாரிப்பேன். இந்த மறுமை விசாரணை வச்சு இந்த பாடம் நடத்துகிறான் அல்லாஹ் எல்லாமே. இந்த 3 பேரை விசாரிக்கணும். நாளைக்கு நடக்க போகிற விஷயம்தான், இன்னும் நடக்கலை. அந்த ஷஹீதை ஒன்றும் விசாரிக்கலை, அந்த ஆலிமை ஒன்றும் விசாரிக்கலை, அந்த வள்ளலை விசாரிக்கலை. ஆனால் இப்படி தான் நடக்கும் ரசூலுல்லாஹ்னு சொல்லி தந்து இந்த மாதிரி அவுளியாப்பட்ட கொடுக்காதீங்கிறதுக்கு எல்லாம் பாடம் நடத்தணும். எதுக்கு இது சொல்லி தர்றாங்க? நாளைக்கு நடக்கிறத. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், நபிமார்களை கூப்பிட்டு விசாரிப்போம். அதில் பிரதானமாக யாரை விசாரிப்பான்னா ஈசா நபியை. ஏன்னா இருக்கிற நபிமார்கள்லேயே அதிக அளவுக்கு இணை வைப்புக்கு பயன்பட்டவர் ஈசா நபி தான். மற்றவங்களையெல்லாம் அல்லாவுடைய மகன்கிற அளவுக்கு யாரும் சொல்லலை. இந்த ஈசா நபி தான் நினைஞ்சாங்க அவர் அல்லாவுக்கே புள்ள இப்னுல்லா, அல்லாவுடைய மகன் என்று சொல்கிற அளவுக்கு அந்த ஈசா நபியை ஓவராக என்ன செஞ்சாங்க? புகழ்ந்தாங்க, வணங்கினாங்க. அவருடைய அம்மாவையும், அவங்க அம்மா மரியம் அவர்களே என்ன செஞ்சாங்க? அல்லாவுடைய மனைவிங்கிற அளவுக்கு, அதான் அர்த்தம். அவருடைய பிள்ளை என்ன தாய்ங்கிற அளவுக்கு அவரையும் கடவுள் மாதிரி வணங்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் ஈசா நபி கூப்பிடுவான். இது கால அல்லாஹ் ஈசா இப்னு மரியம், இது 5வது சூறாவில் 116வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது கால அல்லாஹ் ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை அல்லாஹ் கூட்டத்தில் எல்லாம் நிற்கும் போது ஈசா நபி மட்டும் கூப்பிடுவான். எல்லா மக்களோடு அவர் ஒரு ஆள் நிற்பார் மஹ்ஷரில். அப்போ ஈசா நபியை கூப்பிடுவாங்க, வான்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குழுத்தல் இன்னாசி இத்தகுதியினி உம்மிய இலாகையும் மிந்தூனில்லா, என்னையும் எங்கள் அம்மாவையும் நீங்கள் வணங்குங்கள் என்று நீ தான் சொன்னியா? உன்னுடைய மக்கள் எல்லாம் உன்னை கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, வணங்குனாங்க. உங்கள் அம்மாவையும் வணங்குனாங்க. அப்போ உன்னையும் உங்கள் அம்மாவையும் என்ன செய்யிருக்காங்க? மக்கள் வணங்கி இருக்கிறாங்க. இப்படி வணங்குனது வந்து நீ தான் இப்படி சொல்லி கொடுத்தியா அப்படின்னு நல்லா கேட்பான். அல்லாவுக்கு தெரியவர் சொல்லலை. எது கேட்குறான்? அவங்களுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக கேட்குறான், அவங்களுக்கு புரிய வைப்பதற்கு கேட்குறானே தவிர இவர் ஈசா நபி எப்படி சொல்லியிருப்பாரா? சொல்லவா செஞ்சார்? சொல்லலைன்னு அல்லாவுக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்? இப்படி கேட்குறான், நீ தான் அப்படி சொன்னியா? அப்போ என்ன செய்வார்னா சுபஹானக்கன்னா ஒரு ஆச்சரியத்துக்கு சொல்லுது. அல்லாஹ் தூய்மையானவன்னு அர்த்தம். ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கேட்கும்போது சுபஹான் அல்லாஹ், சுபஹானக்கன்னு நம்ப முடியாத சொல்லுவோம்ல, அப்போ நம்ப முடியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்னாலும் சுபஹான் அல்லான்னு சொல்லணும். இது அரபுகள்கிட்டையும் வழக்கம், இஸ்லாத்துலேயும் வழக்கம். அந்த அடிப்படையில் சுபஹானக்கன்னா நேரடியாக சொல்லணும் சுபஹானக்கங்கிறது. படற்கையாக சொன்னால் சுபஹான் அல்லான்னு சொல்லணும். சுபஹான் அல்லாஹ், அல்லா தூய்மையான, நீ தூய்மையானவன், என்ன எனக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீன்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. கேட்டு என்ன செய்கிறாருன்னா, மாய கூனொலி அண்ணா கூட மாலை செலிபி ஹக்கின், எனக்கு தகுதியற்ற ஒரு விஷயத்தை சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்குது? நான் என்ன கடவுளா? கடவுள்னு சொல்ல எனக்கு தகுதி இல்லை. எங்கள் அம்மாவை கடவுள்னு சொல்வதற்கு தகுதி இல்லை. அப்போ எனக்கு தகுதி இல்லாத, உரிமை இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லியிருப்பேன்? சொல்லிட்டு இன் குன்து குன்துஹு ஃபகத் அலிம்தஹு, அப்படி நான் சொல்லி இருந்தால் உனக்கே தெரியுமே, அதுக்கு விசாரிக்கிற நீ, நான் அப்படி என்னை வணங்குங்கன்னு சொல்லி இருந்தால் உனக்கே அது தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த. அதான் முக்கியமான விஷயம். அப்போ அல்லாட்ட அவர் கேட்குறாரு, தாளமும் மாஃபி நப்சி, என் மனசில் உள்ளது நீ அறிவாய், உல ஆழமும் மாஃபி நப்சிக்க, உன் மனசில் உள்ளது எனக்கு தெரியாது. நீ என்ன நோக்கத்தில் கேள்வி கேட்குறேன்னு எனக்கு தெரியலை. என்று கேட்டால் நான் அப்படி சொல்லலைன்னு உனக்கே தெரியும். நான் வந்து என்னை வணங்குங்கள்னு நான் மக்களுக்கு போதிக்கவே இல்லை, அல்லாஹ் வணங்குங்கிறது தான் நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது இப்படி கேள்வி கேட்டாய் என்று சொன்னால் நீ எதை மனசில் வச்சு கேட்குறேன்னு எனக்கு தெரியலைங்கிறது. அதில் முக்கியமான வாசனை என்னன்னு கேட்டால், என் மனசில் உள்ளது நீ அறிவாய், உன் மனசில் உள்ளது நான் அறிய மாட்டேன். அப்போ அல்லாஹ்வுடைய மனசில் என்ன இருக்குது, யாரை பற்றி எந்த மாதிரி கணக்கீடு மதிப்பீடு இருக்கிறது என்ற விஷயத்தை யாருக்கும் அறிய முடியாது, நான் அறிய மாட்டேன்னு ஈசா நபி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீ தான் என்னக்கா இந்த அல்லாமல் ஓய்வு மறைவானது அறியிற நீ தானே, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னு சொல்லிடுவார். நான் என்ன சொன்னேன்? அனைபுதுல்லாஹ் அவளா துஷரிக்கி பிஹி ஷையா, அல்லாஹ் வணங்குங்கள், அவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள் அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர என்னை வணங்குங்க, எங்கள் அம்மா வணங்க நான் சொல்லவே இல்லை. சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக சொல்லுவார், இன்து அதிபும் ஃபைன்னஹும் இபாதுக்க, நீ அவங்கள தண்டிக்கணும் முடிவெடுத்தால் உன் அடிமைகள் அவங்க தாராளம் தண்டிச்சுக்க, நான் பேச வரமாட்டேன். இவங்களை அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, அவுளியா நம்மளை காப்பாற்றுவாண்டு என்ன நினச்சிட்டு இருக்காங்க. மறுமையில் கேட்டவுடனே அவுளியா நம்மளை எடுத்துகிட்டு போய் காப்பாற்றிடுவாருங்கிறாங்க. ஈசா நபியை காப்பாற்றோன்னு அந்த மக்கள் நினச்சிருப்பாங்க. ஈசா நபியை கூப்பிட்டவுடனே அவரை கடவுள்னு சொன்னவங்க, கடவுளுடைய மகன் சொன்னவங்கலாம் நிற்பாங்க. அவங்களும் நினைப்பாங்க, ஈசா நபி வந்துட்டாங்க, இப்போ நம்மளுக்காக பரிந்துரை பண்ணி எல்லாத்தையும் அவர் தலைமையில் கூட்டிகிட்டு போக போகிறாரு, அப்படி தான் நம்ம நினச்சிருப்பாங்க. அப்போ ஈசா நபி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இன் துவாதிபுகும் இன்னகும் இபாதுக்க, நீ அவங்களை தண்டித்தால் அவங்க அடிமைகள் தாராளம் செஞ்சுட்டு போ, நான் ஏன் வரப்போகிறேன்? அவங்கள நீ தண்டிப்பதாக இருந்தால் நீ தண்டிச்சுக்க,
மன்னிக்கிறதா இருந்தால் மன்னிச்சுக்க, இதில் நான் வந்து தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இதில் சம்பந்தம் கிடையாது என்று ஈசா நபி சொல்வார்கள்ங்கிற விஷயம் 5வது சூறாவில் 116 117 ஆகிய வசனங்களில் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அதான் அல்லாஹ்வுடைய மனசில் உள்ளது யாரும் அறிய முடியாது அப்படித்தான் ஈசா நபி சொல்கிறாங்க. உன் மனதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ்வுடைய உள்ள மனசில் உள்ளது யாருக்கும் தெரியாது என்று சொன்னால், ஒருத்தர் இறைவன் ஒருத்தர் நேசிக்கிறான் என்று மனசில் உள்ளது தானே. இறைவன் ஒருவரை நேசிக்கிறான் என்று சொன்னீங்கன்னா அல்லாஹ்வுடைய மனசில் அது இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு உனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை எல்லாம் என்ன செய்யறான், கற்றுத்தருகிறான். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னை எல்லாம் விசாரிப்பான், நானும் இதே பதில சொல்லுவேங்கிறாங்க. அந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பான விஷயங்களை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அநியாயமான முறையில் எல்லா தர்ம நியாயங்களையும் மீறி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டி அது ஏதோ முஸ்லீம் சமுதாயத்தை நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு காட்டுவதற்காக வேண்டி, மண்டையில் குட்டிட்டோம் என்று காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, அது ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலையில் பெருமை அடித்து கொண்டு இதுவரைக்கும் இல்லாத பெரிய சாதனை நிகழ்த்தியதாக பெருமை அடித்து கொண்டு இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். இந்த நிலையில் நம்ம விளங்கி கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அவங்க எதில் பெருமை அடிக்கிறார்களோ நம்ம பார்வையில் அது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானதும் சிறுமையானதை நம்ம கருதுகிறோம். ஏன், நாம் நாமளே தயாரித்த ஒரு பொருளை போய் வணங்குவோமா? நம்மளை இப்படி இடத்துல நல்லா வச்சுருக்கோம், யார் பெருமை அடிக்கணும்? நாங்கள் நாங்களே தயாரித்த ஒன்றை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்களே தயாரித்த ஒரு பொருளுக்கு ஆற்றலுக்கு நினைக்க மாட்டோம். நீங்கள் எதில் பெருமை அடிக்கிறீங்க? நீங்களாக ஒன்று தயாரிச்சுக்கிட்டீங்க, அப்புறம் அதுக்கு தான் எல்லா சக்தியும்ங்கிறீங்க, அதுக்கு முன்னாடி மண்டி போட்டு உட்காடுறீங்க. இதுதானப்பா கேவலப்பட்ட விஷயம். நாங்கள் கண்ணியமான ஒரு கோயில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இஸ்லாம்ங்கிற இந்த ஒரு கொள்கை அல்லாஹ் தந்ததன் மூலமாக நம்ம தான் பெருமை அடிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோமா, அவங்க பெருமை அடிக்க நிலையில் இருக்கிறாங்களா? இதில் பெருமை அடிக்க என்ன இருக்கிறது? பெருமை அடிக்கிறதுக்கு இது கடவுளையே கொடுத்த ஒரு விஷயமா? இது இல்லை. கடவுள்னு அவங்க யார் நினைக்கிறாங்கன்னா, அவர்களை போன்ற மனிதர்களை விட்டு செய்ய சொல்கிறாங்க. செஞ்ச ஒரு பொருளை கொண்டு வச்சுக்கிட்டு இதான் கடவுள், இவங்களா செய்கிறாங்க, இவங்களா வைக்கிறாங்க, அப்போ தான் நீ தான் எல்லாம் செய்வேன், நாட்டுக்கு முன்னேற்றம் தருவ, எங்களை வளர்ச்சியை கொண்டு போவேன்னு கேட்குறாங்கன்னு சொன்னால், அப்போ ஒரு பிரதமராக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும், பெரிய உயர்ச்சி நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும், அறிவாளிகளாக இருந்தாலும், விஞ்ஞானிகளாக இருந்தாலும் இந்த விஷயத்தை விளங்காமல் இருக்காங்களே. நம்ம உருவாக்கின பொருள் எப்படி கடவுளாகும்? நம்மளே ஒன்று இதை தயாரித்து கொண்டு இதை கடவுளுங்கிறமேன்னு சொல்லி அது அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் இது பெருமைக்கு ஏதாவது இருக்கா? பெருமை யார் அடிக்கணும்? எங்கள் பள்ளிவாசல் நம்ம இழந்திருந்தாலும் நம்ம பெருமை அடிக்கலாம். எப்படி? ஒரு காலத்திலையும் நாங்கள் கடவுளாக்க மாட்டோம், மண்ணை கடவுளாக்க மாட்டோம். ஒரு பொருள் என்னவா இருக்குதோ அந்த பொருளாகத்தான் பார்ப்போம். இது மைக்குன்னா இது மைக்கு தான், இதை வேற ஒன்றாக நாங்கள் பார்க்க மாட்டோம். அதான் அறிவு. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறான். எந்த பொருளை யார் வாயில் கேட்டாலும் அந்த மெய்ப்பொருளை காணு. நம்ம மாத்திரம்தான் சூரியனை மட்டும் பார்க்குறோம். மற்றவங்க சூரியனை கடவுளாக பார்ப்பாங்க. நம்ம மாத்திரம்தான் மரத்தை மரமாக பார்ப்போம். மற்றவங்க அது நமக்கு குழந்தைய தரும், செல்வத்தை தரும் அவங்க பார்ப்பாங்க. அப்போ மரத்தை மரமாகவும் மண்ணை மண்ணாகவும் கல்லாகவும் பார்க்கக்கூடிய ஒரு அறிவு யாருக்கு தந்திருக்கான்ல? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஒரு காலத்திலும் சுயமரியாதை இழந்து மானத்தை இழந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இந்த மாதிரியான ஒரு அறிவீனமான செயல் நம்ம செய்ய மாட்டோம். இதில் என்ன நீ இப்போ நாங்களே பெருமை அடிச்சுக்கிறேன்னு? பெருமை அடிப்பதாக இருந்தால் யார் பெருமை அடிக்கணும்? நாங்கள் எப்படி நிற்கிறோன்னு பாரு. பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு அறிவாளிகள்லாம் கிடைக்காத பகுத்தறிவு எங்களுக்கு கிடைச்சிருக்கு பாரு. பெரிய விஞ்ஞானிக்கு இந்த அறிவு கிடைக்கல, பெரிய தலைவர்களுக்கு கிடைக்கல. அவங்க எதை வேண்டாலும் எதன் கீழே வேண்டாலும் விடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தங்களை விட கீழே உள்ளதுன்னு தெரிந்து கொண்டே மேலானது என்று கற்பனை செய்கிறார்கள். அந்த நிலையில் நாங்கள் இல்லை என்று பெருமை அடித்துக் கொள்ளுங்கள். நம்ம பெருமை அடிக்கிறதா? நீ என்ன பெருமை அடிக்கிற? விளையாட்டில் அடிச்சு விட்டோம், கோயிலை கட்டணும், பெருமை அடிச்சு அதான் நிஜ பெருமை. நிஜ பெருமை அடிக்க தகுதியானவர்கள் யாரு? தளர்ந்தெல்லாம் போயிடாதீங்க. நமக்கு தான் நிஜ பெருமை. உண்மையில் உலகத்திலேயே தலை நிமிர்ந்து பெருமையோடு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் யாருன்னா நாம மாத்திரம்தான். முஸ்லீம்ல சாதாரண அடித்தட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கும் இது தெரிகிறது. எது தெரியுது? இது என்னவோ இது அந்த பொருளை இந்த பொருளாக மட்டும் பார்க்குறான். என்னடான்னு கேட்டால் கத்தரிக்கான்னு பார்க்குறான். வேப்ப மரத்தை வேப்ப மரமாக பார்க்குறான். ஒருத்தன் வேப்ப மரத்தை கடவுளாக பார்க்குறான். அப்போ இந்த அடிப்படை சாதாரண நேத்து இஸ்லாத்துக்கு வந்தவனுக்கு இது தெரிகிறது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு அறிவை எல்லாம் தந்திருக்கிறான்? பல்கலைக்கழகங்களில் படித்தவனுக்கு கிடைக்காத ஒரு அறிவை சும்மா இந்த மந்திரத்தை சொன்னோன்னு கிடைச்சிருது.
லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற இந்த மந்திரத்தை சொன்னோன்னு என்ன செய்கிறது, இந்த ஒரு கொள்கை எல்லாம் தந்திருக்கிறான். அதனால பெருமை அடிக்கிறார். நம்ம வெக்ஸ் ஆகி போய் தாவத்தாக்கு தேவையில்லை. நம்ம நெஞ்ச நிமித்தி நிற்கலாம். நீ என்னத்தை செஞ்சாலும் எங்களை மண்டையில் தட்டலாமே தவிர எங்கள் கொள்கை நீ தட்டவே இயலாது, இதை மிஞ்சவே இயலாது, இதை ஜெயிக்கவே இயலாது. நாங்கள் எதை கொள்கையாக ஏற்றுக்கிறோமோ அந்த இஸ்லாத்தை ஒரு காலத்தில் உன்னால் எவனாலையும் ஜெயித்திட முடியாது. எங்களை போட்டு அடிக்கலாம் உதைக்கலாம் செஞ்சுட்டு போடலாம், எங்கள் மனிதர்களையும் ஜெயிக்க முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எந்த கொள்கை நாங்கள் ஏற்றுக்கிறோமோ அதை உன்னால் ஜெயிக்க முடியாதுங்கிற மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நம்மளை பாதிக்காது. ஏமா என்னத்தை பெருமாள் என்ன செய்வோம், நம்ம வீட்டில் குழந்தைகள் என்ன செய்யும், சிட்டு கல்யாணம்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இது வாப்பா, இது இம்மா, இது உம்மா, இது அண்ணன், ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம இது பார்க்குறோம், இவங்களை பார்க்குறோம், என்னடா இது பொம்மைகளை வைத்து அவர்கள் விளையாடுறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது என்று நம்ம பார்க்குறோம். அப்போ யார் மேலான நிலையில் இருக்கிறா, நம்ம தான் மேலாண்மையில் இருக்கிறோம். அதனால இந்த மாதிரியான நமக்கு எதிரான என்ன வேலைகள் உங்களை செஞ்சாலும் சரி, நம்ம ஆன்மீக பலத்தில் நம்மளால ஜெயிக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும், நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உறுதியோடு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.